கேரளாவில் நேற்று அறிக்கை, ஐயப்பன் கோயிலுக்கு வருகிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சூடமோ பத்தியோ சாம்பிராணியோ கொண்டு வர வேண்டாம். சூடமோ பத்தியோ சாம்பிராணியோ கொண்டு வர வேண்டாம். அப்ப என்ன கொண்டு வரலாம்? தேங்காய் கொண்டு வா, அரிசி கொண்டு வா, நெய் கொண்டு வா. யாரு? கேரளாவில் இருக்கிற ஐயப்பங்களுடைய கோயில் நிர்வாகம். நீ கடவுளை கும்பிட வந்தாலும் கூட, சாமி கும்பிட வந்தா கூட சூடம் கொண்டு வராத, பத்தி கொண்டு வராத, சாம்பிராணி கொண்டு வராத. நீ கொண்டு வரக்கூடியது தேங்காய், நெய், அரிசி. சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நீங்க சூடத்தையும் பத்தியும் சாம்பிராணியும் போட்டு என் நிலத்தை, எமது ஆட்சியில எமது இயற்கை வளங்களை கெடுக்கிறீங்க. ஆத்திரமா அங்கங்கே போட்டு போறீங்க. அதனால் தடுக்கிறோம் என்று தடை செய்திருக்கிறோம். அரிசி போதும் அவன் பயன்படுத்துவான், மறுசுழற்சி. தேங்காய் போதும் மறுசுழற்சி, நெய் மறுசுழற்சி. ஆனால் கும்பிடுகிற கடவுளுக்கு தடை போட்டவன் மானமுள்ள மலையாளி. நீ இங்க இருக்கிற அவனுக்கு என்ன பண்ற? மலையை உடைச்சு கொண்டு போற. ஒன்று தெரியுமா? அரேபிய தேசத்தில் கொட்டுகிறது மழை, பனிமழை பெய்யுது. அரேபிய தேசத்தில் பாலைவனத்தில் மழை பெய்யும் என்றால் இடப்பெயராகி இங்கே சோலையாக இருக்கிற நிலம் பாலைவனமாக போகுது. புரிஞ்சுக்கணும். கடந்த வாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மண்ணு கொடுக்கிறோம். எங்களிடத்திலே கட்டுமான பொருட்களுக்கு மண் இல்ல, சல்லி இல்ல, தேவை அதிகமாகி விட்டது. கேரளாவில் இருந்து ஆத்து மணல் கொடுங்க, மழை உடைச்சு கொண்டு வர அனுமதி கொடுங்கன்னு கேட்டா கலெக்டர் சொல்ற என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க தட்டுப்பாடு ஒன்று இல்ல, அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்க மாட்டோம் என்கிறாரு. நான் இத்தனை காலம் என் மண்ணு, என் மலை, சல்லியை உடைச்சு கொடுத்தேன். ஆனா கேரளாவில் ஓரபடி மண் கூட நான் வேண்டி கேட்கிறேன், கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கேட்கிறேன், கொடுங்க. ஒரு யூனிட் 5000 கொடுக்கணுங்க, மணல் கொடுங்க, கேரளாவில் வாங்கி கொடுங்க. இப்ப இது எந்த கட்டத்துக்கு வந்து தெரியுமா? நீ வாங்கி கொடு, இல்லை என்றால் நாங்கள் கட்சி, நாங்கள் படை திரட்டி கேரளாவில் ஆத்து மணல் அள்ளும் போராட்டம் அறிவிப்போம். மலையோட தள்ளிட்டு ஒரு போராட்டம் அறிவிப்போயா? நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இங்க இருந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்தன ஏத்தி விட்டுருக்கான். இந்த அறிவு உனக்கு வேண்டாமா? இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை, நீ செங்கமாலுக்காக எத்தனை கலவரம் தெரிய. தமிழ்நாட்டு செங்கல் அல்ல, செங்கலுக்கு மண்ணல்ல கூட வச்சுக்க. அதுக்கு ஒரு தலைவர் வாயிலேயே பேசுறான். ஏய், செங்கல் என்பது உனக்கு புரிஞ்சுக்கணுமா? ஆனால் இயற்கை வளங்களை பேருகிற இந்த அறிவை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அரசியல் வரும் மட்டுமல்ல, நாளை இந்த மண்ணில் நேசிக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பதன் மூலமாக அதிகாரம் வரும் என்றால் இந்த இயற்கை வளங்கள், இந்த மொழி, இந்த பண்பாடு, இந்த ஆற்றல், இந்த அரசியல், இந்த நிலம், இந்த வளம் அனைத்தையும் பேணுவதற்காகத்தான்.